வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். மாஸ் கல்வி நிறுவனங்களின் காவலர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பாத்தீங்கன்னா பேசிலஸ் சப்டிலஸ் ஒரு நுண்ணுயிர் கொடுக்குறாங்க. இது இல்லாம பீனி பேசிலஸ் மியூசுலோஜெனசிஸ் இந்த நுண்ணுயிர் பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ், பொட்டாஷ் மற்றும் சிலிக்கா 3 சத்துக்களை எடுத்து கொடுக்கும். இது இல்லாம மைக்ரோரைசா வேம்னு ஒரு நுண்ணுயிர் இருக்கு. சொல்ற பேர்கள் அநேகமா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த வேம்ன்றது மண்ணில் இருந்து நேரடியா வேலை செய்யாது. வேர்கள்ல ஒரு கூட்டணி வாழ்க்கை சேர்ந்து வாழக்கூடியது. அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய கரையாத சத்துக்களை கரைச்சி பயிர் எடுக்கிற மாதிரியான ஒரு தன்மைக்கு மாத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த நுண்ணுயிர் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை அதே எந்த பயிருக்காக அது வேலை செய்யுதோ அந்த பயிராலே திருப்பி கொடுக்கப்படுங்க. அதாவது நமக்கு சுருக்கமா சொல்றதுன்னா நகமும் சதையும் மாதிரி. நம்ம விரல் நுனியில நகம் இல்லைன்னா அந்த இடத்துல சதை மோசமா அடிபடும். அதே நேரம் சதை இல்லாம நகம் இருந்தாலும் கண்டிப்பா அடிபடும். அதே மாதிரி ரெண்டும் சேர்ந்தா எப்படி நல்லா இருக்கோ அந்த மாதிரி ஒரு கூட்டணி வாழ்க்கை வாழும். இதுல நமக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சத்துக்கள் எல்லாமே மண்ணில் கரையாத நிலையில இருக்கிற அந்த பயிருக்கு தேவையான சத்துக்களை கரைச்சி கொடுக்கும். அப்போ இந்த 2 வேலையை செய்யும் போது என்ன ஆகும்னா, ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன். சாதாரணமா நீங்க விதைக்கிற தக்கப்பூண்டு 4 அடி உயரம் வளருதுன்னு சொன்னால், இது ஒரு ஒப்பீட்டு அளவில் தான் இதை சொல்றேன். கரெக்டான லெவல்ன்றது மண், காலநிலை, உழவு, விதைத்தரம் இப்படி பல விஷயங்களால் தீர்மானிக்கப்படுகிறது. சாதாரணமா நீங்க விதைக்கிறது 4 அடி உயரம் வளருதுன்னு சொன்னால், நீங்க இது மாதிரி தண்ணியில ஊற போட்டு விதைக்கும் போது 5 அடியாவது வளருங்க. அதே நீங்க இது மாதிரி நுண்ணுயிரியல் ரீதியான ட்ரீட்மெண்ட் போடும்போது அது குறைஞ்சபட்சம் 6 அடி தாண்டி போகும் வழிய குறையாது. இந்த நுண்ணுயிர்கள்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமும் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. வேளாண் விரிவாக்கத்துறையிலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம தனியார் அமைப்புகள்லையும் கிடைக்குது. எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எப்படி ட்ரீட் பண்ணணும்ன்றதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. தண்ணியில ஊற போட்ட விதைகளை எடுத்து நல்ல நிழலும் காற்றோட்டமா இருக்கிற இடத்துல அப்படியே ஆற விட்டுருங்க. தண்ணியை வடிகட்டு லேசான ஈரம் இருக்கும்போது நம்ம முகத்துக்கு பவுடர் அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லேசான ஒரு கோட்டிங் அந்த விதை மேல பட்டா போதும். நான் சொன்ன எல்லா நுண்ணுயிர்களுமே எல்லாத்தையும் வகைக்கு கிடைச்சா கிராம் கணக்கில் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா 1 கிலோவா வாங்குங்க, ஒன்றும் தப்பில்லை. எல்லாத்தையும் வாங்கி ஒன்றா கலந்துட்டு நம்ம வீடுகளில் அரிசி மாவு சலிக்க பயன்படுத்துவாங்க இல்லையா, ஒரு நைஸ் அல்லடை, அது இருந்தால் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நைஸான துணி, நம்ம உபயோகப்படுத்தாமல் வச்சிருக்கிற பழைய வேஷ்டி இல்லை சேலை, இது மாதிரி ஏதோ ஒரு நைஸான துணியை எடுத்துக்கிட்டு அதில் இந்த நுண்ணுயிர் கலவையை கலந்துக்கிட்டு நீங்க பரப்பி விட்டுருக்க விதைகள் மேல லேசா குலுக்குனீங்கன்னா ஒரு சீரான அளவுல இந்த நுண்ணுயிர்கள் அது மேல தானா விழுங்க. அதை ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வச்சுக்கிட்டு உழவுல கடைசியா விதைச்சு விட்டுறணும். அப்படி விதைச்சு விட்டுறீங்கன்னு சொன்னால் முளைப்பு திறனும் தரமா இருக்கும், வளர்ச்சியும் தரமா இருக்கும். இதுல விவசாயிக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி விதைக்கப்படுகிற இந்த பசுந்தாள் உரங்கள் பாத்தீங்கன்னா, ஒண்ணு வளர்ச்சி கூடுதல், 2வது அந்த வளர்ச்சியின் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த மக்குப்பொருள் ஆர்கானிக் மேட்டர் கூடுதலான அளவுல கிடைக்கும். அடுத்தபடியான விஷயம், மண்ணில் தழை சத்து நிலைநிறுத்தல் அதிகமாகும். மக்கு குப்பை அதிக அளவுல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மண் வளம்ன்றது அந்த பயிருக்கு மேம்பட்டதா கூடுதலா கிடைக்கக்கூடியதா இருக்கும். 7 நாள்ல பச்சை பிடிக்கிற நெல் வயல் 5 நாள்லயே நல்லா பளிச்சுன்னு பச்சை தெரியுங்க. இது இல்லாம இது களை கட்டுப்பாட்டுக்கும் ரொம்ப சிறப்பா வருவோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் விரும்பி ஓங்கி வளரக்கூடிய பயிர்கள். நம்ம நெல் பயிர்ல பெரிய பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உழவியல் ரீதியான பிரச்சனைகள்னு பார்க்கும்போது களை கட்டுப்பாடு. இன்னைக்கு புதுசா விவசாயத்துக்கு வரவங்களும் சரி, பாரம்பரியமா இருக்கவங்களும் சரி, 2 விஷயங்கள்ல தப்பு பண்ணுவோம். எங்கன்னா களை கட்டுப்பாட்டுல தான். ஒண்ணு, இயற்கை வேளாண்மையில போறவங்க மேன் பவர்ல காலியாகும், ஏன்னா நிறைய செலவுகள் எழுதிட்டு விட்டுருவோம். ரசாயன ரீதியா போறவங்க களைக்கொல்லிகளை போடுவாங்க. இந்த மாதிரி நீங்க அடுத்த 2 சீசன் நெல் பயிர், குறிப்பா சம்பா பருவத்துல மட்டும் இந்த தக்கப்பூண்டோ சனப்பையோ போடும்போது உங்களுக்கு களை கட்டுப்பாடு கிடைக்கும். அது எப்படின்றதும் ஒரு அறிவியல் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏக்கருக்கு 10 கிலோ விதைக்கிறத நீங்க 12 அல்லது 13 கிலோவா விதைக்கும் போது செடிகள் கொஞ்சம் அடர்த்தியா இருக்கும். ரெண்டுமே அதனுடைய வளர்ச்சி கட்டத்துல கொஞ்சம் வெப்பத்தையும் வெளிப்படுத்தும். அதே நேரத்துல அதுக்கு கீழே வளரக்கூடிய பிற களை செடிகள், நெல் பயிரை பொறுத்த அளவுக்கு நம்ம பிரதான கலைகள் என்னென்னு பாத்தீங்கன்னா எல்லாமே சீசனா வரக்கூடியது. நஞ்சையை பொறுத்த அளவுக்கு ஆரக்கொடி, அதை விட்டா கரிசலாங்கண்ணி, சில நேரங்களில் கோரை, அருகு, இதெல்லாம் தான். இது எதுவுமே பார்த்தீங்கன்னா 1.5 அடியிலிருந்து 2 அடிக்கு மேலே உயரம் போகாது. அருகம்புல்ல சில இனங்கள்
1.5 அடிக்கு மேல, அருகம்புல் பெரும்பாலும் 1.5 அடிக்கு மேல போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கோரையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 அடி, அதிகபட்சம் போனா 2 அடிக்கு உள்ளதாங்க வரும், அதுக்குள்ள வராது. ஆனா இந்த தக்கப்பூண்டோ சனப்பையோ நீங்க 6 அடிக்கு மேல வளர்த்து வச்சிருந்து கரெக்டா பூ எடுக்கிற டைம்ல மடக்கி விடுறீங்கன்னு சொன்னால் அப்ப ஏற்படக்கூடிய அந்த நொதித்தல், இந்த செடி மக்குது இல்லையா, அந்த சூட்டிலேயே அது கூட முளைச்சு வர்ற இந்த களை செடிகளும் அழிஞ்சு போகும். இது புதுசா நான் ஒண்ணும் சொல்றதுங்க, ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்ததுதான். ஏன்னா அதுல இருக்க அறிவியல் நம்ம சரியா புரிஞ்சுக்க தவறிட்டோம் அல்லது கையாள தவறிட்டோம். அங்கதான் நம்மள்ட்ட பின்னடைவு வருது. இதுல என்ன களை கட்டுப்பாடு வருதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்கு குப்பை 6 அடி உயரம் இருக்கிற பொருளையே நம்ம மக்க வைக்கும் போது அதுக்கு கீழே அகப்பட்ட அதை விட சின்னதா இருக்கக்கூடிய இந்த பொருட்கள் ஈஸியா வைக்கணும். ஆனாலும் அருகம்புல்லோ கோரையோ ஓரளவுக்கு நிக்கதான் செய்யும். அதை எப்படி எடுக்கலாம், மக்க வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த 10 நாள் மக்க விட்டீங்கனாலே வைக்கணும். ஆனாலும் உடனடியா ஒரு கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் 4 அடி உயரத்துக்கு குறையாத நெல், அது நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் போறோமா அல்லது பல்கலைக்கழக நெல் ரகங்கள் போறோமான்றது அவரவர் விருப்பங்க. நான் கலை கட்டுப்பாடு பேஸ்ல இதை சொல்றேன். ஒரு 8 நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம மடக்கி உழுத அந்த தக்கப்பூண்டு அல்லது சனப்பை மக்க ஆரம்பிச்சு சின்ன சின்னதா காற்று துகள் வெளியே வர ஆரம்பிக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மக்கு குப்பை மக்கி போய் மண்ணில் ஊட்டச்சத்தா மாற ஆரம்பிச்சிட்டு அப்படின்றதுக்கான அடையாளம். அப்படி வரக்கூடிய காலகட்டத்துல வயல் முழுக்க நம்ம ஓட்டி விட்ட சேடை தான் இருக்கும்போது எந்த பயிரும் இருக்காது. அந்த காலகட்டத்தில் வயல்ல நடக்கிறோம்னு சொன்னால் மண் ஒரு பொலப்பொலப்பு தன்மை இருக்கும். அந்த வயல்ல அப்போ உங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய கோரையோ அருகம்புல்லோ கையில எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா வரும். 1 ஏக்கர் 2 பேரை கூட சுத்தி வந்துடலாம். நல்ல கண்டிஷன்ல வச்சிருந்தீங்கன்னா ஒருத்தரே சுத்தி வந்துடலாம். அடுத்து சம்பா சீசன்ல, இப்ப நம்ம சம்பா சீசன்ல இருக்கோம். இந்த வேலையை செய்யறீங்கன்னா எப்படிப்பட்ட கலையா இருந்தாலும் பக்காவா கண்ட்ரோல் வரும். இதுல என்னுடைய சொந்த அனுபவமும் உண்டு. 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கடுமையான கோரைப்புள் இருந்த ஒரு வயலை இது மாதிரி தான் சீர் பண்ணி இருக்கோம். அடுத்தபடியா எதுக்காக 4 அடி உயரத்துக்கு குறையாம வளர்ற நெல் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நெல்லுங்கிறது எப்படி பார்த்தாலும் நம்ம 2 களை எடுப்போம். செலவு இருக்கோ இல்லையோங்க, நடவு நட்ட 10 இருந்து 15 நாள் அல்லது அதிகபட்சம் 20 நாளுக்குள்ள கண்டிப்பா ஒரு களை தொழிக்கணும். அதாவது 10 இருந்து 20 நாள். ஏன் அந்த இடைவெளி சொல்றேன்னா, மண் இருக்கும் தன்மை இருந்ததுன்னா நீங்க ஒரு வாரத்திலேயே கூட ஒரு களை தொழலாம், தப்பு கிடையாது. 10 நாள்ல தொழுவது பெஸ்ட். அதே நேரம் மண் இருக்கல அல்லது மழை பெய்யுது, ஏன்னா சம்பா சீசன் பத்தி பேசிட்டு இருக்கோம். மழை பெய்யுதுன்ற காலகட்டத்தில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சூழ்நிலையை பொறுத்து 5 நாளோ 10 நாளோ தள்ளி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முதல் கலையை தொழிலிடுறோம்னு சொன்னா அப்ப கண்ணுக்கு தெரியக்கூடிய புள்ளி ஏதாவது இருந்ததுன்னா அப்போ ஒரு தடவை எடுத்துருவோம். மறுபடியும் அடுத்த 10-15 நாள் இடைவெளி விட்டு எடுக்கும்போது அங்க இருக்கிற புல் முழுமையா கண்ட்ரோல் ஆயிடும். ஒருவேளை அதையும் மீறி இந்த கோரையோ அருகம்புல்லோ இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த நெல்லானது ஓங்கி வளர வளர கிடைக்கக்கூடிய வெப்பம் வெளிச்சம் ரெண்டையுமே அது அந்த களை செடிகளுக்கு கிடைக்காம மறைச்சிடும். அந்த களை செடிகளுக்கு கிடைக்காம வெப்பமும் வெளிச்சமும் இந்த நெல்லுக்கு மட்டுமே கிடைக்கும் போது அந்த களை செடிகள் தானா வைக்கிறோம். ஒரு களையா இருந்தாலும் ஒரு பயிரா இருந்தாலும் 4 விஷயங்கள் அடிப்படையானவை. 1 மண், அடுத்து அந்த மண் வழியா கிடைக்கக்கூடிய நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள், அடுத்தபடியா காற்றின் வழியாக கிடைக்கக்கூடிய அந்த சுவாச பரிமாற்றத்துக்கான ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அடுத்தபடியா பயிரினுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு தேவையான சூரிய ஒளி மற்றும் அந்த வெளிச்சத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய வெப்பம். இதுல சூரிய ஒளியை நம்ம தடுக்கிறது எப்ப நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, தக்கப்பூண்டுல ஒரு தடவை பண்றோம், நெல்லுல ஒரு தடவை பண்றோம். மண்ணுல இருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்த தண்ணியை நீங்களோ நானோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே நேரத்துல ஒரு கார்ல 4 டயர் இருந்து அது 2 டயர் பஞ்சர் ஆச்சுன்னா எப்படி அந்த காரால ஒரு பயணத்தை மேற்கொள்ள உபயோகப்படுத்த முடியாதோ, அதே மாதிரி ஒரு பயிரா இருந்தாலும் கலையா இருந்தாலும் இந்த 4 அடிப்படையான விஷயங்கள் வெப்பம், வெளிச்சம், நீர், ஊட்டச்சத்து, இந்த 4ல 1 டேமேஜ் பண்ணீங்கனாலே அந்த பயிர் பாதிப்பு, அந்த பயிரோ கலையோ பாதிக்கப்படும். 4ல 2 டேமேஜ் பண்றீங்கன்னும் போது ரொம்ப மோசமான பாதிப்பு ஏற்படும். அதை நம்ம கலைக்கு தான் செய்யறோம்ன்றதால இது பக்க விளைவோ நச்சுத்தன்மையோ இல்லாமல் அதே நேரத்தில் உங்க மண் வளத்தையும் தக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கக்கூடிய எந்த பொருளுமே இயற்கையா மண்ணின் மூலமாக மக்கும் போது மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள், அந்த நுண்ணுயிர்கள் அதனுடைய வேலையை செய்யும். அதை பற்றின முழுமையான அறிவியல் புரிதல் அந்த துறை சார்ந்த வல்லுநர்களா இருக்கவங்களுக்கே பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா எங்களுக்கு குறைவா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மண் தனக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கு. இது கலை கட்டுப்பாடுங்க.